கோவை அருகே ஆற்றில் குளிப்போரின் காலை உள்ளே இழுத்து சாகடிக்கும் கும்பல்கள் பற்றி நடிகர் பாக்யராஜ் வீடியோ பதிவிட்டிருந்த நிலையில் அது வதந்தி என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். பாக்யராஜ் வெளியிட்டிருந்த வீடியோவில் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் அருகே உள்ள பவானி ஆற்றில் நீரில் மூழ்கி அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்புகள் தற்செயலானவை அல்ல என்று தெரிவித்திருந்தார். தண்ணீரில் மூழ்கி நீராடும் நபர்களை நீருக்குள் இருக்கும் சில மர்ம நபர்கள் கால்களை பிடித்து இழுத்து கொடூரமாக கொலை செய்வதாகவும் பிறகு உடல்களை தேட உறவினர்களிடம் பணம் கேட்பதாகவும் கூறியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னன்னா சுழல்ல சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் பூரா தேடுறது, அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ளே முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது, இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சொல்லி விட்டுருவான். இவன் நைஸாக வந்து அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். பாக்யராஜின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தரப்பு விளக்கத்தை தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் தெரிவித்துள்ளது. இதுவரை பவானி ஆற்று பகுதியில் இந்த மாதிரியான கொலை சம்பவம் எதுவும் நடந்ததாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் எந்த வழக்கும் பதியப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பத்ரகாளியம்மன் கோயில் பவானி ஆற்றில் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் பவானி ஆற்றில் தற்செயலாக மூழ்கி 20 பேர் இறந்ததாகவும் அதன்பின் 10 NDRF மற்றும் SDRF காவலர்கள் அடங்கிய மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட்ஸ் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றில் தற்செயலாக மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 2023 6ஆகவும் 2024 தற்போது வரை 0 குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகளிலும் முறையான விசாரணை நடத்தப்பட்டு அலட்சியம் அல்லது அதீத நம்பிக்கையே இறப்புக்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், எனவே மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் ஏற்படும் மரண சம்பவங்கள் குறித்து பரவும் வதந்திகள் ஆதாரமற்றவை மற்றும் உண்மையற்றவை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வதந்தியை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்ற செயலாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.